Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான கருவேப்பிலை ரைஸ் தான் எப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாவும் இருக்கும், அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய விதத்துல வந்து கருவேப்பிலை ரைஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொம்ப சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். ரைஸ் மட்டும் ரெடி பண்ணி இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா எப்போ வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ நம்ம மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு வானலில் இல்லை சூடு பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் தனியா, இது கூடவே ஒரு 5 வரமிளகாய். இது எல்லாமே நல்ல பொன்முருவலாக நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தேங்காய், இன்றைக்கி ஒரு 1/4 மூடி அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்ச கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் நிறைய சேர்த்துக்கலாம், ஒரு 2 கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து அதோட கலர் வந்து ரொம்ப மாறக்கூடாது, ஓரளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போது எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. கருவேப்பிலை வந்து கலர் வந்து மாறுற அளவுக்கு அடுப்பில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருக்கும் போதே எடுத்துருங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனையோடு நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம பொடிச்சிக்கலாம். இப்போது நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வானலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய்யில் செஞ்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். தாளிக்க ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது வந்து ரைஸ் கூட சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். 2 வரமிளகாய், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, நல்லா வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நெய்யில் நல்லா வறுபடட்டும். இப்போது நம்ம வேக வச்ச ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துடலாம். நீங்கள் ரைஸ் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடி சேர்த்து கலந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பொடி வந்து எல்லா இடத்துலையும் பாடுற மாதிரி ரைஸை நல்லா கலந்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படுது, ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துக்கலாம். சூப்பராக கருவேப்பிலை சாதம் ரெடி. இப்போது நல்லா கம்மன்னு கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுது. இது வந்து நான் இன்றைக்கி வந்து நெய்யில் செஞ்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு எதில் நல்ல டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அந்த கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக கெட்டு போகாது. எப்போ வேணால் நம்ம சுட ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்லன்னா உங்களை சந்திக்கிறேன்.